பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற இந்த காலகட்டத்தில் இந்த ஜெபத்தை நாம் பண்ணுவது ரொம்ப எளிமை. இன்னைக்கு நமக்கு உதவி பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகிறது. நம்முடைய பரிசுத்தத்தை அவர் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். நமக்குள்ள ஒருமனப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கத்தக்கதாக எதை வேண்டுமானாலும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி வந்து அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து பாருங்க. குடும்பங்களாய் உட்கார்ந்து பாருங்க. தனிநபர்களாய் தேவனை தேடி உங்களை என்ன தியாகம் பண்ண வேண்டுமோ அதை தியாகம் பண்ணிட்டு ஆண்டோட பிரசனத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவரே என் தகப்பனேன்னு மட்டும் அவரை கூப்பிட்டு பாருங்க. as families, as churches, as individuals, as communities, as churches, as people, as fellowships, நீங்க எப்படி இருந்தாலும் அப்போ ஆண்டோட பிரசனத்தில் வந்து இந்த 3 காரியத்தை மட்டும் உங்களுக்குள்ள என்ஷூர் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஒருமனப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்தமாக்குதலை தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள உண்டு பண்ணும் பொழுது எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களோடு இணைந்து இந்த தேவன் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் சொல்றேன் பெரிய மாற்றம் உண்டாகும். அப்பொழுது தேவன் பதில் கொடுத்து தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் நான் வரிசைக்க பண்ணுகிறேன்.